இந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட கோல் எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த உதவியை செய்கிறதுக்கு நாங்களும் வந்திருந்தேன். சரி அக்கா, உங்களுக்கு இப்போ என்னென்ன உதவி வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த கோர்ஸ் வயரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற உதவியும் சேர்த்து எல்லாம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி தெளிவாக உங்களோட கதைச்சு கொள்கிறேன். இப்போ பயிரெல்லாம் எப்படி இருக்கு? ஓய்வா போயிட்டு காய்ச்சி ஓஞ்சிட்டேன்னு திரும்ப என்ன நாட்ட போறீங்க? கத்தரி படியும் போடுவீங்க. சரி, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி, இருந்து கலைப்போம். என்னக்கா முதல்ல ஏன் அதை எடுக்கல? அது எதிர்போட்டு நாட்டினேன் 3 தரம் சாரி கொடுத்தவங்க. அது சாரினால அது புல் எழுந்துச்சு. நல்லா 3 வகையான பம்ப் சொன்னாங்க, எங்களுக்கும் தெரியாது. அப்ப அதுல எது பெஸ்ட்ன்னு கேட்டா அந்த சில்வர் பம்ப் தானா நல்ல மாவுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன கோஸுக்கு 100 அடிக்கு 7500 ரூபாய். அடுத்தது பம்முக்கு 26,650 ரூபாய். டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3500 ரூபாய். 37,650 ரூபாய் முடிஞ்சிருக்குக்கா. எங்களுக்கு இந்த பம்ப் அந்த அண்ணாவுக்கு பெரிய உதவியே எங்களோட கஷ்டத்துக்கு அந்த உதவினருக்கு எங்களோட குடும்பத்தினர் அனைவருக்கும் எனக்கு பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். தரையில் இந்த நோய் விழாது நோய் கப்பில் இருக்கிறத அப்படியே கொட்டி எடுத்து அப்படியே இருக்கிறாங்கள வைப்பேன். சரி, இப்போ நாட்டினத்துக்கு பிறகு கோழி அப்போ கொஞ்சம் நாள் திறந்துடக்கூடாது. வலை போடணும். இதில் இப்போ வலை போட்டுட்டு அதுக்குள்ளே கோழியை விடணும். செல்வன் அண்ணாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்களே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பறிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்மன் நகர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே இங்கே ஒரு காணொலி எடுத்திருந்தோம். அதில் அந்த பயிற்சிகை தொடர்பாக அவங்க பல பிரச்சனைகளை சொல்லியிருந்தாங்க ஒரு அக்கா. அதில் முக்கியமாக அவங்களுக்கு அந்த பயிர் செய்கிறதுல அந்த ரசாயனங்கள் தெளிப்பதற்குரிய அந்த பம்மும், அடுத்தது கோஸ் வயரும் இல்லைன்னு சொல்லி அந்த விவசாய ரீதியாக ஒரு உதவியை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குரிய உதவி தான் கிடைச்சிருக்கு. அந்த உதவியை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ வாங்க அவங்களுக்கு கிடைச்ச உதவியை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க அவங்களுக்கு கிடைச்ச உதவியை அவங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்களோட விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்த்துக்கொள்ளலாம். கோசையர் வாங்கி கொண்டு வச்சாச்சு. எல்லாம் அக்காவோட கதைச்சிட்டு பிறகு பார்ப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப இது 3வது தரம் சந்திக்கும். நம்ம நினைச்சு பார்த்துனீங்களா வருவோம்? நினைச்சு பார்க்கல, எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னா ஏற்கனவே அக்கா அந்த விவசாய ரீதியாக வாங்கின அந்த கடன் கொடுத்துருங்க நம்ம 50,000 ரூபாய். அப்போ அந்த உதவியும் கிடைச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்ப கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல நீங்க. இருந்தாலும் எங்களோட உறவுகள் விவசாய ரீதியான உதவி என்ற ரீதியில தான் இந்த உதவியை கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட கோல் எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த உதவியை செய்யறதுக்கு நாங்களும் வந்திருந்தேன். சரி அக்கா, உங்களுக்கு இப்போ என்னென்ன உதவி வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த கோர்ஸ் வயரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற உதவியும் சேர்த்து எல்லாம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி தெளிவாக உங்களோட கதைச்சு கொள்கிறேன். இப்போ பயிரெல்லாம் எப்படி இருக்கு? ஓய்வா போயிட்டு காய்ச்சி ஓஞ்சிட்டேன்னு திரும்ப என்ன நாட்ட போறீங்க? கத்தரி படியும் போட்டிருக்கேன். கத்தரி படியும் போடுறீங்க. சரி, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி, இருந்து கதைப்போம். என்னக்கா முதல்ல வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டாச்சா? என்ன சமையல் இன்றைக்கு? சோறும் மீன் கறியும். பிள்ளைகளெல்லாம் என்ன மாதிரி படிப்பெல்லாம் போகுது? படிப்போல் பரவாயில்ல, நல்லா படிக்காங்களா? ஸ்கூலுக்கு போய் வந்தாச்சானே? ஸ்கூலுண்ட லீவு. கிளாஸுக்கு போய் வந்துட்டாங்க. கிளாஸுக்கு போய் வந்தாச்சு. என்ன கோழி நிறைய கோழி வளர்க்கீங்க போல? கோழி வண்டி விட்டேன் நான். ஒரு குஞ்சு 600 ரூபா. நாட்டுக்கோழி குஞ்சு 600 ரூபா. 9 குஞ்சு வண்டி விட்டனாங்க. 1 செட்டு நேற்று. என்ன நடந்தது? அது வருத்தம்ல இருக்கு. அதான் அந்த சின்னன்ல கோழி குஞ்சு வாங்கி விட்டா இந்த பிரச்சனை தான். அப்ப நாங்களும் 2-3 இடத்த வாங்கி விட்டா அந்த பெருசா தான் வாங்கி கொடுத்தேன். ஏனண்டா பெருசா வாங்கி கொடுத்தா அந்த இறக்குற வீதம் குறைவா இருக்கு. சின்னனா வாங்கினா டக்கண்டு சாகுற ஒரு பிரச்சனை வருது. இப்போ 9 கோழி குஞ்சு தான் நிக்கன்னு சொல்லக்குள்ள அது பிரச்சனை இல்லை. நிறைய வாங்கி கொடுக்கக்குள்ள அந்த ஒன்றுக்கு வந்தா எல்லாத்துக்கும் பரவிடும். அப்படியே இப்ப என்ன மாதிரி அண்ணா வேலைக்கு போயிட்டாரா? அண்ணா போயிட்டு. என்ன வேலை செய்யற? மண் வேலை. மண்ணல் வேலை தான்.
இனி அடுத்த இறால் சீசன் எப்போ வரும்? 8ஆம் மாதம். 8ஆம் மாதம். 8ஆம் மாதத்துக்கு பிறகு அந்த வேலைக்கு போவார். மாரி காலம் மழை. இப்போ வந்து பயிர் ஏற்கனவே வண்டி போட்டிருந்த நீங்க அதெல்லாம் பிடுங்கியாச்சா? பிடுங்கி போட்டீங்க. அடுத்தது அந்த உங்களோட பயிரை பார்த்த ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, பயிருக்குள்ள வந்து புல் எடுக்கல, புல் எடுத்தா தான் நல்லா வளரும்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்லி இருந்தாரு. அதை சொன்னது உண்மைதான். உண்மைதானே? ஏன் அதை எடுக்கல? அது எரு போட்டு நாட்டின 3 தரம் சாரி கொடுத்தவங்க, அது சாரினால அது புல் எழும்பிச்சு நல்லா. இப்போ இந்த தரம் செய்யக்குள்ள புல் இல்லாம கொஞ்சம் புல்லெல்லாம் பிடுங்கி நல்லபடியா செய்யுங்க. ஏன்னு சொன்னா நீங்க விவசாய ரீதியா அந்த வீட்டிலே இப்படி பயிர் செஞ்சு உங்களோட வாழ்வாதாரத்தை நடத்தி கொள்ளுவீங்க அப்படின்ற நோக்கத்துல தான் உங்களுக்கு விவசாய ரீதியான அந்த உதவி கிடைச்சிருக்கக்கா. நம்ம நீங்க அதை வந்து முறையான விதத்துல பயன்படுத்தணும். அதுல இருந்து லாபம் எடுக்கணும். நீங்க அந்த லாபத்தை நீங்க என்னத்துக்கு பயன்படுத்துவீங்க? பிள்ளைகள படிப்பு. அதைத்தான் நானும் சொல்ல எடுத்தேன். நான் என்னடா பிள்ளைகள் வந்து கிளாஸுக்கு போறாங்க, தம்பியும் வந்து கிளாஸுக்கு போறாரு. அதுக்கு தான் வந்து நீங்க அந்த இதுகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதோட இப்படி பயிர் செஞ்சா உங்களோட அந்த கறி அதுகளுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இப்போ ஒரு ஆள் தான் நிக்காவ போல என்ன பிள்ளை ஒரு ஆள் உள்ள நிக்கிற. நீங்க வந்து இப்ப வீட்டுல இருந்து பயிர் செய்யறது மட்டும்தானே, இல்ல அதை தாண்டி எதுவும் வேலைக்கு போயிருக்கீங்களா? நாங்க ஒரு வேலைக்கும் போகல, பயிர் நாட்டிருக்கோம். இப்ப அந்த கோழி குஞ்சு வேண்டி விட்டுருக்கேன். அதான் வீட்டுல இருந்தே செய்யறீங்க அந்த தொழில. பிள்ளைகளையும் பார்க்கணும், கிளாஸ்களுக்கு அனுப்புறதால ரொம்ப போகலாது. சரி அக்கா, இது வந்து நீங்க போன வீடியோவிலே கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அந்த பயிர்களுக்கு எண்ணெய் அடிக்கிறதுக்குரிய பம்ப் தேவைன்னு சொல்லி. அதுல வந்து இந்த பம்மை பத்தி என்ன விஷயம்டா, இதுல வந்து 3 வகையான பம்ப் சொன்னாங்க, எங்களுக்கும் தெரியாது. அப்ப அதுல வந்து எது பெஸ்ட்ன்னு கேட்டா அந்த சில்வர் பம்ப் தானா நல்ல மாவுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன. அந்த மற்றது வந்து ரப்பர்ல பம்ப் இருக்கு, அடுத்தது சார்ஜ் போட்டு அந்த பம்பும் இருக்கு. அப்ப எது நல்ல மண்டு இருக்கு அவங்க சொன்னாங்க இதுதான் நல்ல மாமன்னு சொல்லி. இது வந்து எவ்வளவு காலம் மண்டாலும் ஜூஸ் ஆகுமாம், ஆனா உங்களோட பாவனையை பொறுத்தான். நீங்க வந்து எண்ணெய் அடிச்சீங்கன்னு சொன்னா அதை வந்து உடனே கழுவி அந்த வெயில்ல அப்படியே அந்த கவுட்டு வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு எடுத்து வைக்கணுமாம். அதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லட்டாமண்டார். அதோட வந்து இந்த பம்முக்கு 1 வருஷம் வாரண்டி தந்திருக்காங்க. இங்க உங்களோட பக்கத்துல இருக்கிற டவுன்னு சொன்னா மூதூர் டவுன் தான் இருக்கு. அங்க போய் விசாரிச்சதுல இந்த பம்ப் வந்து கிட்டத்தட்ட 32,000 ரூபாய் சொன்னாங்க. அந்த ரிங்கோ டவுன்ல வந்து விலை குறைவாமட்டு கேள்விப்பட்டனாங்க. அப்ப அங்க எவ்வளவு இருக்குமென்று சொல்லி அங்க போய் எடுத்தனாங்க. அங்க போய் எடுத்ததுக்கு பம்முக்கு 26,650 ரூபாய் போட்டாங்க. இதான் பம்முக்குரிய பில். அதோட 1 வருஷம் வாரண்டியும் இருக்கு இந்த பம்முக்கு. இதான் வந்து அந்த வாரண்டி கார்டு, பில்லும் இதோட தான் இருக்கக்கா. அது வந்து இது வந்து கொண்டு வரதுக்கு எங்களுக்கு 3,500 ரூபாய். இதுக்கும் அந்த கோஸ் இது 2 கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. இதை வந்து நீங்களே வச்சுக்கொள்ளுங்கக்கா. இது 1 வருஷத்துக்குள்ள வந்து அப்படி பிரச்சனை வார இல்லையாம் இந்த பம்ப்ல எதுவும் பிரச்சனைகள் வந்தா இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க இதுலயே கடையிற பேர் இருக்கு இந்த இருக்கு இதுல கடையில எதுவும் உங்களுக்கு இந்த இது தொடர்பாக எதுவும் பிரச்சனை வந்தா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க வந்து எவ்வளத்த கடை இருக்குன்னு சொல்லி தெளிவா உங்களுக்கு சொல்றோம். அதுலயே இருக்கு எல்லாம் மற்ற ஸ்பேர் எல்லாம் இருக்கு. இப்ப வாரண்டி என்னக்குள்ளக்கா நம்ம வந்து பம்மை வேலை செய்யக்குள்ள விழுத்தி அப்படி உடைச்சா அதெல்லாம் வாரண்டியில அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா அந்த பம்ப் ஸ்ப்ரே பண்றதுல எதுவும் பிரச்சனைகள் அப்படி வந்தா தான் அவங்க வந்து அதை எடுப்பாங்களாம்னு சொல்லி இருந்தாங்க. அதுல வந்து இந்த கோஸும் வந்து அதே இடத்துல எடுக்கிறதுக்கு தான் நாங்க கேட்டோம். அப்ப கோஸ் வந்து அங்க இல்லை, அங்க இருந்தாலும் அங்க இருந்து கொண்டு வரதுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட் இது வந்து ஆட்டோவிலையும் கொண்டு வர இயலாது, ரொம்ப பெருசா இருக்கு. நான் உண்மையிலே நினைச்சேன் அந்த மற்ற சின்ன 1 இன்ச் கோஸ் அதண்டா அப்படியே அவங்க சுத்தி வச்சிருப்பாங்க, அப்படியே தூக்கி ஓட்டோவில் வைக்கலாம் தானே. பிறகு இதை பார்த்தா வந்து இது அங்க இல்லை, 4-5 இடத்துல போய் கேட்டோம் இல்லை, இருந்தாலும் 2 இன்ச்சில் இருந்தது பெருசி, அது ஆக பெருசா இருந்துச்சு. அப்ப இது வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிற டவுன்ல தான் எடுக்கணும்னு சொல்லி அங்கதான் போய் எடுத்தனாங்க. அடுத்தது வந்தாக்கா இந்த கோஸுக்கு வந்து 7,500 ரூபாய் எடுத்திருந்தாங்க 100 அடி கோஸுக்கு. இந்த இருக்கு அதிர பில். இது வந்து மூதூர் டவுன்ல தான் எடுத்தனாங்க. பட் டோட்டலா வந்து இந்த பம்முக்கும் அடுத்தது கோஸுக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் சேர்த்து 37,650 ரூபாய் முடிஞ்சிருக்கு. நீங்க வந்து 30,000 ரூபாய்க்குள்ள முடியுமென்று சொல்லியிருந்தீங்க. நீங்க அந்த மற்ற பம் எடுக்கிறதுக்காகயா சொன்னீங்க? நானும் மற்றதை எடுக்கிறதுக்கு. ஆனா இதென்று சொன்னா உங்களுக்கு நிறைய காலம் வச்சு யூஸ் பண்ணலாமா சொன்னாங்க. சரியாகுதானே. கோஸுக்கு வந்து 100 அடிக்கு 7,500 ரூபாய். அடுத்தது வந்து பம்முக்கு வந்து 26,650 ரூபாய். டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3,500 ரூபாய். 37,650 ரூபாய் முடிஞ்சிருக்கக்கா. இந்த உதவியை வந்து விவசாய ரீதியா உங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான்
பிரான்ஸ்ல இருக்கிற செல்வன் அண்ணா தான் இந்த உதவியை செஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த பம் ஹோஸ் தந்த அண்ணாவுக்கு பெரிய உதவியே எங்களோட கஷ்டத்துக்கு தந்த உதவினருக்கு எங்களோட குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியக்கா, நீங்க வந்து முதல்ல ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்த நீங்க என்னண்டா உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கோர்ஸ் தான் இருக்கு, அதுல வந்து தண்ணி அடிக்கிறது சரியான பிரச்சனை உண்டு. என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல தண்ணியை போடுறதால நிறைய அந்த தண்ணி வீண் செலவாகுது, அதோட எல்லா பயிருக்கும் போய் சேருது இல்லைன்னு சொன்ன நீங்க. அந்த வகையில அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த 100 அடி கோர்ஸும் அடுத்தது வந்து இந்த எண்ணெய் அடிக்கிறதுக்குரிய இந்த பம்மம் வந்திருக்கு. இதையும் வந்து பிரிச்சு பார்ப்போம் நம்ம இப்ப. இது நல்ல பாரம் வெளியில எடுங்க. இது யூஸ் பண்ண தெரியும் தானே அக்கா உங்களுக்கு? இது அதுல அந்த கவர் தந்துருக்காங்க. அதோட இதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் சொன்னாங்க. நான் சொன்னேன்னு எங்களுக்கு இல்ல, அது பயிரை ஏற்கனவே செய்யறவங்க தானே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி. இது அந்த புனல் போல இந்த எண்ணெய் விடுறதுக்கு வடிக்கிற வடி எடுத்து பார்ப்போம். இது அந்த எண்ணெய் அளவுக்கு ஊத்துறதா? இது வந்து அந்த இதுல வைக்கிற அதுக்குள்ள வைக்கிறேன். இது அதுல மூடி. இது அந்த பெல்ட். அடுத்தது இது மாஸ்க் தந்திருக்காங்க அக்கா. இது வந்து கிளவுட்ஸும் இருக்கு இதோட கைக்கு போடுறது. இது வந்து இந்த பம்முக்கு இதுல யூஸ் பண்ற ஒயிலா மட்டும் சொன்னாங்க, ஒயில். அதோட இது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற இது வந்து அந்த ஒரு காய் இந்த இதோட இருக்கு. இதுல வந்து 2 தரம் 2 இது இருக்கு விசிறது. அது வந்து 2 சைஸ்ல இருக்காமன்னு சொல்லி ஒன்று இதுல இருக்கு, ஒன்று இதோட வச்சிருக்காங்க. மற்றது இது அதர திங்ஸ் தான். இது எப்படி யூஸ் பண்றேன் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே, என்ன இந்த இதுல போட்டிருக்காங்க யூஸ் பண்ற விதங்கள் எல்லாம். அடுத்தது இதுல வந்து உங்களோட பாவனையில தான் இருக்கு. இது வந்து சரியா பாவிக்கிறது உண்டு, அந்த கடைக்காராலும் சொன்னார் அப்படித்தான். ஒழுங்கா பாவிச்சா இது எத்தனை வருஷத்துக்காவது அப்படியே இருக்குமாமன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க எதிர்பார்த்தது வேறது. உண்மையில உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டோ அதை தான் வந்து உதவி செய்கிறவங்களும் செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து அதை வாங்கிட்டு வந்திருக்கலாம், இருந்தாலும் வந்து இதை வாங்கி கொடுத்தாதான் ஒரு பிரயோசனமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ தொடர்ச்சியா நீங்க செய்யறதுக்கு இதுதான் வந்து உதவியா இருக்கும். இப்போ ரப்பர் அந்த பிளாஸ்டிக்குகளில் வாங்க போகல, அது நாளடைவில் அந்த ஓட்டை விழும், அப்படி பிரச்சனைகள் வரும். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நீங்க வந்து இப்ப பயிர் செய்யறதுக்குரிய இடம் கத்தரி எல்லாம் நாட்டிருக்கீங்க, என்ன பதியம் வச்சிருக்கீங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம முடிச்சு கொள்ளுவோம். இதாம தான் அந்த கோர்ஸ் 100 அடி கோர்ஸ். நான் உண்மையில நினைச்சேன் அந்த மற்ற சின்ன கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயிர் செய்யறதுக்கு அதான் பயன்படுத்துறேன் எங்கட இடங்கள்ல. அப்ப இங்க பார்க்கக்குள்ள வந்து இது வந்து ஃபுல்லா அப்படியே தண்ணி பரவும் எனக்கா. இது வாட்டர் பம்ப் தானே அக்கா? நீங்க மோட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே பயிர்ல போட்டா ஃபுல்லா தண்ணி வாய்க்கால் போட்டிருக்கு. வாய்க்கால் போட்டிருக்கீங்க. வாய்க்கால் மூலம் விட்டா அப்படியே வாய்க்கால் போகும். பாத்தியா வட்டி விடணும். பாத்தியா வட்டி விடணும். இப்ப இது வந்து உங்களுக்கு இங்க இருந்து அந்த அதுக்கு போதுமானதா இருக்கும். என்ன இதுலயும் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறது தானே நல்ல மாமன். உண்மையில தானே? என்னடா நீங்க ஏற்கனவே சூஸ் பண்றது? நாங்க வேணா தனி பிள்ளைனா திறந்த கனகாலம் வேண்டி அதை விட இதுதானா நல்ல மாமன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் தெரியல. அப்ப எது நல்லதோ அதைத்தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்குரிய மாதிரி பயன்படுத்தினீங்கடா. சரி, இப்ப வாங்க அங்கேயும் போய் பார்ப்போம். இந்த இருக்குன்னு இப்படித்தானே தனித்தனி கப்புல தானே வைக்கிறோம்? கப்புல வச்சதெல்லாம் தரையில இந்த நோய் விழாது. நோய் கப்புல இருக்கிறத அப்படியே கொட்டி எடுத்து அப்படியே ஒரு கிராங்குல வைக்கிறேன். இது இப்போ எத்தனை கத்தரி கண்டு வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள 700 அடி இருக்கு. 700 இருக்கு. இது இப்போ கோழி போகக்கூடாது, இந்த வலை கோழி தான் சாப்பிட்டுதுக்குண்டா. இந்த இதெல்லாம் இந்த வலை போட்டு விட்டுரு. சரி, இப்போ நாட்டினத்துக்கு பிறகு கோழி அப்போ கொஞ்ச நாள் திறந்துடக்கூடாது, வலை போடணும். இதுல இப்போ வளைச்சி வலை போட்டு அதுக்குள்ள கோழியை விடணும். சரி, அப்படிதான் செய்யணும், இல்லாட்டி இப்படி கோழி சாப்பிட்டுருமே. இப்போ இது நீங்க கடையில வாங்குறேன்னு சொன்னா கத்தரி கண்டு விலை கூடவா இருக்கும்? என்ன கத்தரி
இந்த பக்கெட்டே ஒரு பக்கெட் 2200 2200 ஒரு பைக்கு. ஒரு பக்கெட். இது 2 பக்கெட் போட்டிருக்கோம். சரி அக்கா, அப்படியோ நல்லபடியாக நீங்கள் பயிர் செஞ்சீங்கண்டா சரி. அடுத்த தரம் வரக்குள்ள என்ன மாதிரி பயிர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். நாங்கள் அதுக்குரிய மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இப்போ உதவி வந்து கிடைச்சிட்டு நம்ம வந்து ஏற்கனவே விவசாய ரீதியாக அந்த பெற்றிருந்த கடனையும் கொடுத்த அதுக்கு பிறகு வந்து இந்த உதவியும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்கள் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு ரூபா காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கீங்களோ அப்படித்தான் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் கஷ்டப்பட்டு உழைக்காங்க. அப்படி உழைக்கிற காசுல வந்து இப்படி நம்ம நாட்டில் கஷ்டப்படுற உறவுகளே நல்லா வைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த உதவியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் சரியான முறையில் பயன்படுத்தி அதில் வர வருமானத்தை பிள்ளைகள படிப்புக்கு உபயோகிச்சு கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த வகையில் வந்து இனி உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. இதை வச்சு இனி நீங்கள் முன்னேறணும். அதான் உங்களுக்கு உரிய வேலை. இனி வந்து தம்பி வந்து படித்து முடிச்சா அதுக்கு பிறகு அவரும் வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கேம்பஸுக்கு போகிற டைமுக்கு இடையில வந்து அவரும் ஒரு தொழிலை செஞ்சு கொண்டு அதில் வர வருமானத்தை சேர்த்து வச்சுட்டு அவரு பிறகு யூனிவர்சிட்டி போகலாம். அல்லது இடையில கோர்ஸுகளோ அப்படி ஏதாச்சும் செஞ்சு கொள்ளலாம். உங்களோட கையில தான் இருக்கும். இனி உங்களோட லைஃப் நல்லா இருக்கிறது உங்களோடதும் உங்களோட கணவர் கையிலையும் தான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து பயிர் செய்யறதுக்குரிய நிலமும் வந்து இருக்கு உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்போ குத்தகன்ற ரீதியில பார்க்கக்குள்ள குத்தகை காசு கொடுக்க வேண்டி வரும். இது இப்போ உங்களோடதுன்றதால பிரச்சனை இல்லை. அதுல வர வருமானத்தை நேரடியா நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம். சரி அக்கா, நாங்களும் வந்து இன்னும் டைம் எடுக்க விரும்பலை. இதோட வந்து இந்த காணொலியை நம்ம முடிச்சு கொள்ளுவோம். இந்த உதவியை செஞ்ச செல்வன் அண்ணாவுக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.